அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் சிப் பண்ணுறவங்க தொடர்ந்து சிப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த அமௌண்ட்டு மந்த் ஆன் மந்த் குறைஞ்சிக்கிட்டே இப்போ 13 மந்த் லோவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. டிவி சேனலில் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஏன் இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னா, இந்த 20% மார்க்கெட் உடஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதில் பயந்துக்கிட்டு ஐயோ போட்ட காசு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்தவங்க எல்லாம் இந்த ஏப்ரல் மேல மார்க்கெட் ரெக்கவர் ஆனோடனே தான் போட்ட காசை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அல்லது போடுறதை நிறுத்திட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பேட்டர்னை அப்சர்வ் பண்ணுறாங்கங்க. நான் தொடர்ந்து ஏர்னிங்ஸில் உள்ள சிக்கல்களையும் அதில் உள்ள ப்ராப்ளத்தையும் பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டே வர்றேன். நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சிம்பிளாக பிபைஇ ரேஷியோ பார்க்குறீங்க. பிபைஇ ரேஷியோங்கிறது அந்த கம்பெனி கடந்த 12 மாதத்தில் எவ்வளவு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எங்கேருந்து எடுக்கிறாங்க? கடந்த 12 மாதம்னு சொல்லிட்டேன். அப்போ கடந்த 4 குவார்ட்டராக குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் ஒரு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இருக்கும். இதை கூட்டி அந்த இபிஎஸ்க்கு 20 பிஇ அப்படின்னா அதுதான் சரியான விலை. அப்போது இப்போ கரண்ட்டாக ஸ்டாக்கு எந்த விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, அந்த விலை 20 ஒட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே சமயம் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் 25 இருந்தாலும் பரவாயில்ல, 28 இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதில் உள்ள சிக்கல்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏர்னிங்ஸை மேனிப்புலேட் பண்ணலாம். ஏர்னிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏர்னிங்ஸை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் இருந்து தான் அந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேரை கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதர் இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்றுருப்பாங்க. அந்த காசை கொண்டு ஏர்னிங்ஸாக காட்டியிருப்பாங்க. உதாரணமாக டெக் மஹேந்திராலாம் ஒரு பில்டிங்கே விற்றாங்க. அந்த காசை அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டாக காட்டினாங்க. இப்போது ஐடிசி ஹோட்டலை விற்றதுனால ஐடிசிக்கு நிறைய ப்ராஃபிட் வந்துச்சு. அதை ஒரு குவார்ட்டர்லியில் ரிசல்ட்டாக காட்டினாங்க. அப்போது அந்த குவார்ட்டரில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் ஐடிசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் பிபைஇ ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போது ஐடிசி 20க்கு கீழே இருக்குது. ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கக்கூடாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கோரான விஷயம். நம்ம வேல்யூவேஷன் பிரகாரம் தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேசிக் புரிதல் உங்களுக்கு அவசியம். சரி, இது மட்டும் இல்லாமல் ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸு அல்லது மற்ற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிகள்லாம் அவங்களுடைய ப்ராடக்டை ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீலர் கொடுத்துருவாங்க. ஆனால் டீலர்கிட்ட இருந்து ரியலாக சேல் ஆச்சா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டி அதிலிருந்து நமக்கு ஏர்னிங்ஸ் பர் ஷேரை அதிகமாக காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சின்ன கம்பெனிகளில் ரொம்ப ஜாஸ்தியாக நடக்கும். அதனால தான் ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி எவ்வளவு இம்பார்ட்டண்ட். ஒரு நல்ல ப்ரொமோட்டர், நல்ல மேனேஜ்மெண்ட்டு, ப்ரூவன் கம்பெனி, எந்தவித ஸ்கேமுமே இல்லை, சூப்பராக இருக்கிற கம்பெனி இன்னைக்கு மார்க்கெட் சூழ்நிலையினால் அதனுடைய ஆர்ஓஇ ஆர்ஓசிஇ ஏதோ சின்ன கடன் பிரச்சனை அல்லது அவங்களுக்கு டிமாண்ட் இல்லை, க்ரோத் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளில் தத்தளிக்குதுன்னா முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த இடத்துல தான் நம்ம ரிஸ்க் எடுத்து பெட் எடுக்கணும். அதுக்காக தான் நான் தொடர்ந்து லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள் அல்லது நல்ல கம்பெனிகள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் ரிசர்ச் பெருசாக பண்ண தேவையில்லை. சும்மா ஸ்டாக் ப்ரைஸை பார்க்குறீங்க. நம்ம பேசுகிற இபிஎஸ் அந்த பிபிஐ ரேஷியோவில் இந்த புரிதல்களை கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் இபிஎஸ் பேட்டர்ன் கடந்த 5 வருஷத்தில் எப்படி இருக்குது, கொரோனாவுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் அடிப்படையில் ஒரு வேல்யூவேஷன் போடுறீங்க. அந்த வேல்யூவேஷன் உங்களுக்கு சரியாக இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ப்ராஃபிட் கரெக்டாக ஒரு 5 வருஷம்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா வருங்க. நீண்ட முதலீட்டாளருக்கு நல்ல பங்கை செலக்ட் பண்ண சமயத்தில், சரிங்களா? ஆனால் இப்போ நான் பேசுனதுக்கு ஒரு முக்கியமான காரணமே ஏர்னிங்ஸ். இதுவரைக்கும் நம்ம பேசின விஷயங்களில் இந்த விஷயங்களை நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. முதல்ல கேஷ் ஃப்ளோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கொரோனாவுக்கு அப்புறம் பயங்கரமாக மார்க்கெட் ஏறிடுச்சு, நிறையா லிக்விடிட்டி உள்ளே வந்துருச்சு. அப்போது இந்த கம்பெனி கொரோனாவுக்கு முன்னாடி எவ்வளவு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், இப்போ எவ்வளவு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், எவ்வளவு ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் ஏறி இருக்கா, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். என்னதான் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தாலும் கேஷ் ஃப்ளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே.
கேஷ் ஃப்ளோவே க்ரோ ஆகிருக்காது, ஜஸ்ட்டு ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோ ஆகிருக்கும் அல்லது சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கும். இந்த மாதிரி சேல்ஸ் க்ரோத்தையும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் க்ரோத்தை மட்டுமே வச்சு நீங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுத்திங்கன்னா அங்கேயும் ஒரு ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் ஏர்னிங்ஸ் பர் ஷேரு, ஃபேர் வேல்யூவேஷனு, கோர் ஆப்ரேஷனு, அதர் இன்கமு இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்ச நீங்கள் அப்படியே கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். அதுலேயும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ எவ்வளோ வருது, ஏன் வந்து இந்த கம்பெனிக்கு கேஷ் ஃப்ளோ குறைஞ்சிருக்கு, மற்ற கம்பெனிகளை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். அது என்னென்னா அதே செக்டரில் உள்ள நல்லா பெர்ஃபார்மிங் பண்ணுற அந்த கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கம்பெனியோடைய கேஷ் ஃப்ளோவோட இதை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியா கிடைக்கும் நண்பர்களே. இதெல்லாம் பாட்டம் லெவல் அனாலிசிஸ். என்னதான் பாட்டம் லெவல் அனாலிசிஸ் பண்ணாலும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். அந்த கம்பெனி இவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது, இவ்வளோ மக்கள் அவங்களுடைய ப்ராடக்டை கன்சியூம் பண்ணுறாங்க, பாஸ்ட்டில் வந்து இப்படியெல்லாம் வந்து க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி க்ரோத் கொடுக்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் புல் மார்க்கெட் ட்ரெண்டு வரும்பொழுது மார்க்கெட் சென்டிமெண்ட்னால இது இவ்வளவு P/E ரேஷியோ வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கு இவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் யோசித்து நீங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுக்கணும் நண்பர்களே, ஹோலிஸ்டிக்காக எடுக்கணும். நீங்கள் தொடர்ந்து டிவிடெண்ட் பே அவுட்டுக்காக ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. நண்பர்களே, டிவிடெண்ட்டுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வரக்கூடாது. நம்மளுடைய நோக்கம் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்னை எடுக்கணும். அதுக்கு டிவிடெண்ட் வர்ற கம்பெனிகளை நம்ம பிடிக்கலாம். ஆனால் அந்த கம்பெனிகளில் க்ரோத்தும் இருக்கணும். அதாவது என்னென்னா, ஒரு 3% டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கிற பட்சத்தில் 5% வந்து விலை அதிகரித்தாலே உங்களுக்கு 8% ரிட்டர்ன் வந்துடுது. ரிலேட்டிவ்லி சேஃபு. இப்போது ஐடி கம்பெனிஸ் மட்டும்தான் உங்களுக்கு HCL டெக்னாலஜிஸ் அல்லது வந்து விப்ரோ அல்லது மற்ற கம்பெனிகள் TCS இந்த மாதிரி கம்பெனிகளை பார்த்தா தான் ஒரு 3% உங்களுக்கு டிவிடெண்ட் வருது நண்பர்களே. நான் ஏன் ஐடி கம்பெனிஸை பற்றி பேசுகிறேன்னா, ஓரளவு நல்ல லார்ஜ் கேப் ப்ளூ சிப் பங்குகள், ப்ரூவ் பண்ண கம்பெனிகள், நல்ல ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணக்கூடிய கம்பெனிகள், US டாலரில் இன்கம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனிகள், இன்றைக்கி US மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனையினால் கீழே கிடக்கிற கம்பெனிகள், ஆனால் இன்றைக்கும் வந்து உங்களுக்கு 3% கிட்ட டிவிடெண்ட் தர்ற கம்பெனிகள், உங்களுக்கு 5% க்ரோ ஆனாலே போதும். இந்த கம்பெனிகள்லாம் 5%க்கும் மேலே வந்து பாஸ்டில் க்ரோத்தை காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை எடுக்கலாம். புரியுதுங்களா? நல்ல கம்பெனி, க்ரோத் இருக்கிற கம்பெனி, டிவிடெண்டும் தர்றாங்க 3%. அப்போ நம்ம வாங்கலாமா? இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் 3% டிவிடெண்ட் தர்றதே பெரிய விஷயங்க. கோல் இண்டியா அல்லது நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை விட்டுருங்க, அவங்கக்கிட்ட க்ரோத் வந்து ஒரு கொஸ்டின் மார்க். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கணும், டிவிடெண்ட்டும் இருக்கணும்னா இந்த மாதிரி கம்பெனிகளை பிடிக்கணும். ஓவராலாக பார்க்கும் பொழுது கொரோனாவுக்கு முன்னாடியெல்லாம் 5%, 6% டிவிடெண்ட் டீலில் இருந்து அற்புதமான கம்பெனிகள் கிடைச்சாங்க. இன்றைக்கி மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இந்த 3%மே எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஆனால் மற்ற செக்டர்லலாம் போனீங்க அப்படின்னா 3% கூட உங்களுக்கு கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு இந்த மார்க்கெட் கான்டெக்ஸ்ட்டுக்கு ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஓரளவு 3% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஓரளவு வந்து ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்கிறாங்க. ரீசனபிள்னால் 20 PEலாம் கிடையாது, 25 PEல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஸ்டாக்கை நம்ம பிடிக்கும் பொழுது தான் ஓரளவு ரிட்டர்ன் பார்க்க முடியும் நண்பர்களே. இன்றைக்கி காலகட்டத்தில் நான் பார்க்குறப்போ இங்கே தான் வேல்யூவேஷன் இருக்குது, இங்கே தான் வந்து நீங்கள் டிவிடெண்ட் ப்ளஸ் க்ரோத் ஸ்ட்ராட்டஜி எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்புட்டை கொடுக்குறேன். நீங்கள் ரிசர்ச் பண்ணி பிடிங்க. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா? மார்க்கெட்டு எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து 1, 2ன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கான மார்க்கெட்டு தான் இது. ஆனால் அனுபவத்தில் நான் இதை விட சீப்பான மார்க்கெட்டையும் பார்த்துருக்கேன், இதை விட நல்ல வேல்யூ ஜோனில் இருக்கிற மார்க்கெட்டையும் பார்த்துருக்கேன், இதை விட அதிகமாக டிவிடெண்ட் தர்ற கம்பெனிகளையும் பார்த்துருக்கேன். இதே கம்பெனிகள் நான் இப்போ பேசின ஐடி ஸ்டாக்ஸே கூட டிவிடெண்ட் ஈல்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், மார்க்கெட்டில் வந்து விலை வந்து இன்னும் சீப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக விட்டுட்டீங்க, 22,000 பாட்டத்தையும் விட்டுட்டீங்க, கொரோனாவுக்கு முன்னாடியும் வந்து வாங்குறத விட்டுட்டீங்க. இப்போ வாங்கணும் அப்படின்னா மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, கரெக்ட் ஆகிறதுக்கு 20% ப்ராபபிலிட்டி. ஆனால் இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும். நம்மளுடைய எக்கானமிக் க்ரோத்து ஜிடிபி வந்து 6.5%ங்கிறாங்க. அடுத்த வருஷமும் அதே 6.5%, அதுக்கு அடுத்த வருஷமும் 6.5% அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது கொரோனாவுக்கு அப்புறம் வந்த 20% ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு RBI ரேட் கட் பண்ணதுனால FDலேயே 6% தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. உங்களுக்கு 8% to 10% இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைச்சாலே மிகப்பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்கங்க. அதிகமாக ஆசைப்பட்டு ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்பெக்குலேஷனு, இந்த ஏர்னிங்ஸு, இவ்வளவு சேல்ஸு அப்படிலாம் கதை விட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டாக்லலாம் போய் மாட்டிக்காதீங்க. ஆல்ரெடி டிஃபென்ஸு, பிளாட்ஃபார்மு, எனர்ஜி இந்த மாதிரி தீமு, செமிகண்டக்டரு இந்த மாதிரி மாடர்ன் தீம் எல்லாம் வந்து ஆல்ரெடி பயங்கரமாக பூமாகி மேலே நிற்கிது. வேல்யூவேஷன் புரியாமல் உள்ளே போய் மாட்டி
சிக்கிக்காதீங்க. யூஎஸ் சைனா அந்த ட்ரேட் டாக்கு பாசிட்டிவ் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்ததுனால மார்க்கெட் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ட்ரேடு வார் ஓரளவு வந்து சுமூகமாக தான் முடியும்னு எதிர்பார்க்குறேன். அதே சமயம் யூஎஸில் வந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நல்லா வந்திருக்கு, அதாவது குறைஞ்சி வந்திருக்கு. அதனால் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஃபெட் சேர்மன் வந்து ரேட் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தொடர்ந்து அடம் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள் வந்து நீ கட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. பொலிட்டிக்கலாக ப்ரெஷர் வந்து ட்ரம்ப் சைட்லேருந்து இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம என்ன யோசித்தோம் அப்படின்னா, ஃபெட் சேர்மனே வந்து இந்த வருஷத்தில் 2 ரேட் கட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தார். இப்போ இன்ஃப்ளேஷன் வேறு குறைஞ்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு ரேட் கட் கொடுக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இதை நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லலை, முன்னாடியே வந்து கொஞ்ச நாள் முன்னாடி போட்ட வீடியோ பதிவுலேயே ஃபெட் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஒருவேளை ஃபெட் ரேட் கட் பண்ணால் அது தங்கத்தில் கொஞ்சம் வந்து மேலே கொண்டு போகலாம் விலையை. யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேலே ஏறலாம். அதே போல் நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் மேலே ஏறலாம். ஏன்னா வந்து லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகுதுல்ல. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஒரு விஷயம் டாலர் கரன்சி இப்படி போகிறதுனால இது மேலே போகும், ரேட் கட் பண்ணால் இப்படி மேலே போகும் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாலாம் பண்ண முடியாது. கடலில் எப்படி அலை வந்து அப்படியே மிதந்து மிதந்து தத்தளித்து அந்த ஷிப்பு வந்து ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணி நிற்குதுல்ல, அதே மாதிரி தாங்க ஒரு அசட் கிளாஸு மேலே ஏறணும்னா அதுக்கு 10 விஷயங்கள் 15 விஷயங்கள் மார்க்கெட்டில் வந்து ஒரு டிரைவை பண்ணிகிட்ருக்கோம். அந்த 15 விஷயத்தில் எத்தனை பாசிட்டிவ் எத்தனை நெகட்டிவ் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருந்தாலும், இப்போ ரேட் கட் பண்ணது வந்து தங்கத்துக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் மற்ற நெகட்டிவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வாரெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் மறுபடியும் யூஎஸ் கரன்சியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க, சைனா வந்து மறுபடியும் தங்கத்தை விற்கிது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது எப்போ பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்லாம் தெரியாது, யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த சமயத்தில் தங்க விலை குறையும். உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே எங்கே வேல்யூ இருக்குதோ, எங்கே வந்து சீப்பாக இருக்குதோ அதை பண்ணுங்கள். இன்றைக்கி மார்க்கெட் காலகட்டத்தில் தங்க விலை ஏறிடுச்சு, ஆனால் இன்னும் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தங்கம் விலை ஏறின மாதிரியே ஸ்டாக் விலையும் ஏறி இருக்குது, ஆனால் இன்னமும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி யோசிக்கும் பொழுது டெப்ட்டு மட்டும்தான், அதுவும் ஒரு சைடு ஆஃப் டெப்ட்டு மட்டும்தான் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ ரேட் கட் பண்ணிட்டாங்க. டெப்ட்டுங்கிறது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான். பாண்டெல்லாம் இனிமேல் வந்து வரப்போகிற பாண்டுகள் எல்லாம் வட்டி கம்மியாக தான் வரப்போகிறாங்க. நீங்கள் உங்கள் காசை ஆப்பர்ச்சுனிட்டி ஃபண்டில் வைங்க, அல்லது ஃபினான்ஸ் கம்பெனிகள்லாம் வந்து இன்னமும் 9% கொடுத்து டைம் அவுட் ஆக போகுது, அதுக்குள்ளே எப்படியே லாக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய டேக்ஸ் பிளானிங் எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு, உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் முதலீட்டு முடிவுகளை எடுங்க. பேங்க்கில் எஃப்டி போடுறதுக்கும் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் எஃப்டி போடுறதுக்கும் ஃபினான்ஸ் கம்பெனியில் எஃப்டி போடுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனிலலாம் எஃப்டி போட்டிங்கன்னா உங்களால் உடைக்க முடியாது. அட்லீஸ்ட் பேங்க்கில் வந்து உடைக்கலாம், பெனால்ட்டி இருக்குது. ஸ்மால் ஃபினான்ஸ் கம்பெனிகளில் வந்து ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து எஃப்டி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 லட்சம் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் கம்மியாக 5 லட்சத்துக்கு கீழே வந்து எஃப்டி போட்டுக்கோங்க. 5 லட்சம் வரைக்கும் உங்கள் பணம் மொத்தமாக வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, எஃப்டி ப்ளஸ் எஃப்டியிலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் இது எல்லாம் சேர்த்து அட் எனி பாயிண்ட் இன் டைம் 5 லட்சத்துக்கு கிராஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் பெரிய பேங்க்கில் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வட்டி கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ ஸ்மால் ஃபினான்ஸு பேங்க்ஸு சொல்லிட்டேன். ஸோ ஃபினான்ஸ் கம்பெனிகள் ஸ்ரீராம் ஃபினான்ஸு அல்லது பஜாஜ் ஃபினான்ஸ்லாம் ரொம்ப சூப்பரான கம்பெனி. ஆனால் அங்கே போனால் வட்டி கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. உங்களுக்கு பெரும்பாலும் பணம் வந்து திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அட் த சேம் டைம் நீங்கள் உள்ளே போட்ட காசை அந்த பீரியட் வரைக்கும் வச்சுருக்கணும், இடையில உடைக்க முடியாது. இப்போது ஸ்ரீராம் ஃபினான்ஸ் மாதிரி கம்பெனிகளில் போயிட்டேன்னா இதே தான். ஆனால் வந்து அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அங்கே ரிஸ்க்கு ஜாஸ்தி. நீங்கள் போடுற காசு இடையில உடைக்க முடியாது, ஆனால் வட்டி அதிகம். நீங்கள் எடுக்கிற ரிஸ்க்குக்கு வட்டி அதிகம், 9% தருவாங்க. ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸ் போனீங்கன்னா 8%. இப்போது இந்த ஆர்பிஐ ரேட் கட் பண்ணதுனால இந்நேரத்துக்கு குறைச்சிருப்பாங்க வட்டியை. ஆனால் ஸ்ரீராம் ஃபினான்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்ருக்குறாங்க, இன்னும் நாங்கள் 9% தர்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஃப்டியை மட்டுமே வந்து நம்பி இருக்காதீங்க. எல்லா அசட் கிளாஸ்லையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு, நான் சொல்கிற இன்புட்டை புரிஞ்சுக்கிட்டு அதில் உங்கள் சூழ்நிலையை வந்து உணர்ந்து தொடர்ந்து குட்டியாக பிரித்து போடுங்க, வலிக்காது. சரிங்களா? போய் பல்காக பண்ணி உடனே அடுத்த நாளே மேலே வந்துடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே வந்து நான் ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசியிருப்பேன், அடுத்த நாளே 10% ஏறி இருக்கும். உடனே எல்லாரும் என்ன சொல்கிறீங்க, அடடா உங்களுடைய ப்ரெடிக்ஷன் வந்து சூப்பரு பயங்கரம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசாதீங்க. காரணம் வந்து என்னென்னா, இன்றைக்கி 10% ஏறி இருக்கும், ஆனால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 10% ஏறினதை அப்படியே கீழே விட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கே வரும் அதே ஸ்டாக்கு. இது இந்த ஸ்டாக்கு வந்து கீழே 20% உடஞ்சிரும். உடனே ஐயோ போட்டதுலேருந்து லாஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அல்லது பயத்தில் வித்துட்டு ஓடுவீங்க.
ஆனால் ஒரு 2 மாதம் கழித்து 20%லேருந்து மேலே ஏறி இன்னும் 20% லாபத்தில் கொடுக்கும். இதெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் வாழ்க்கையில் சகஜமப்பா. நல்ல குவாலிட்டியான இடத்துல வேல்யூவேஷன் இருக்குதா, பிரித்து எல்லா செக்டர்லையும் தரமாக வந்து முதலீடு பண்ணுங்கள். எப்படி வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு நிலத்தை நோண்டி நல்லா கல் போட்டு நல்ல கான்கிரீட்டு இந்த மாதிரிலாம் வந்து ஸ்டெடியாக ஸ்டீலு போட்டு உறுதியாக கட்டுவீங்கள்ல, அந்த மாதிரி உங்களுடைய ஃபினான்சியல் வாழ்க்கையையும் கட்டி பயணிங்கள்.